பாளையத்தில் இரட்டை கொலை. அங்கேயும் இதே போல இதே வயது இருக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மா 2 பேரும் அடித்து கொலை செய்யப்பட்டார். 2023 ஈரோடு மாவட்ட சென்னிமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா முருங்கத்தொழு ஊராட்சி ஐயா முத்துசாமி அவர்கள் அவருடைய துணைவியார் சாமியாத்தாள் அவர்கள் இதே போல அவங்களும் அடித்து படுகொலை. பல்லடத்துல கள்ளக்கிணறுல சகோதரர் மோகன்ராஜ் அவர்கள் குடும்பத்துல 4 பேர் தன்னுடைய தோட்டத்துல மது சாப்பிட்றாங்கன்னு தட்டி கேட்டதற்காக 4 பேரும் கொடூரமாக வெட்டி கொலை. 2024 நவம்பர் மாசம் மிக அருகில சோமலை கவுண்டம்பாளையத்துல தெய்வ சிகாமணி ஐயா அவர்களும் அலமேல் அம்மா அவர்களும் இதே போல தோட்டத்துல அடித்து படுகொலை. சோ இந்த பகுதி சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா இது முதல் கொலை அல்லங்க, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த எல்லா விஷயத்திலும் கூட காவல்துறையை பொறுத்தவரை குற்றவாளிகளை கைது செய்து விட்டார்கள் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா சோமலை கவுண்டம்பாளையத்துல கைது பண்ணல. பல்லடம் பகுதியில கள்ளக்கிணறுல கைது ஆயிருக்கிறாங்க. ஏன்னா அந்த கைது செய்யப்பட்டவர்கள் மது அறிந்ததற்காக தட்டி கேட்கும் போது கொலை பண்ணாங்க. சோ இது போல வீட்டுக்குள்ள புகுந்து 2 பேரை வெட்டி சாய்த்து விட்டு சென்றவர்கள் எந்த கொலையிலும் கூட கைது செய்யப்படாம இருக்கிறாங்க. அதையும் கண்டித்து நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். நம்ம காவல்துறையின் மீது கோபம் இருக்குதுங்க.